அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு செங்கோட்டு வேலன் கருணை வித் அனு. இன்னைக்கு நாம தொடர்ந்து முருகப்பெருமான் அருளிய கலியுக வேத நூலான மூளை என்ற புத்தகத்தோட சாப்டர் 4 தான் நம்ம பார்க்க போறோம். இந்த சாப்டர் 4ல வந்துட்டு ஐம்புலன்களும் மற்றும் அதன் துணை உறுப்புகளோட உருவாக்கத்தை பத்தி தான் பேசியிருக்காங்க. போன வீடியோல நாம சாப்டர் 1, சாப்டர் 2 அண்ட் சாப்டர் 3 பார்த்தோம். இந்த வீடியோல நாம சாப்டர் 4 5 கனிமங்கள் மற்றும் பஞ்சபூத ஆற்றல்களால 5 புலன்களையும் அதன் முக்கிய உறுப்புகள் உருவாக்கத்தை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். ஒவ்வொரு சாப்டர்லயும் இந்த ஒரு விஷயத்த வந்துட்டு வலியுறுத்தி சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அதாவது மூளையோட ஆற்றல் வந்துட்டு ஒட்டுமொத்த இந்த காஸ்மோஸோட ஆற்றல்கள் கொண்டதுன்னு, அந்த பெருவெளி, பேரண்டம், அண்டம், அந்த ஆற்றல்கள் எல்லாம் வந்துட்டு இந்த மூளையில இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சோ ஆரம்பத்துல நம்ம எப்படி விழிகள் வந்து உருவானது, அப்புறம் தலைமை சுரபி எப்படி உருவானது, அதுக்கப்புறம் சுழுமுனை நாடி, தலைமை சுரபி எல்லாம் சேர்ந்து எலக்ட்ரான்ஸ் என்ற துணை அணுக்களை உருவாக்குறத பத்தி பார்த்தோம். இந்த சாப்டர்ல வந்துட்டு எப்படி இந்த ஐம்புலன்கள் வந்து உருவாக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல என்ன ஒரு விஷயம்னா, இந்த ஐம்புலன்கள் வந்து இந்த சிரசுல உருவாகும் சமயத்துலதான் வந்துட்டு, அதே சமயம் இந்த மூளையில வந்துட்டு சில நரம்பு அணுக்கள் வந்துட்டு படைக்கப்படுது. அது இடைப்பாலமாக இருந்து உடல்ல வந்துட்டு உறுப்புகள்ல அதுக்கு இணையான ஒரு உறுப்பை வந்துட்டு படைக்குதுன்னு இதுல பேசியிருக்காங்க. அதை பத்திதான் நம்ம டீட்டெயிலா இப்ப பார்க்க போறோம். 3 வகையா நம்ம பார்க்கலாம். சிரசு, அப்புறம் மூளை, அப்புறம் உடல் உறுப்பு. சோ இந்த 3மே வந்துட்டு இணைந்தே வந்துட்டு உருவாகுதாம். இது இணைந்து உருவாகுறப்ப வந்துட்டு நம்மளுக்கு தேவைப்படுற ஆற்றல் வந்து என்னன்னா, இந்த பஞ்சபூத மூலக்கூறுகள் மற்றும் அந்த 5 கனிம வளங்கள். இந்த 2 விஷயங்கள் கொண்டுதான் இந்த சிரசு வர உறுப்புகள் மற்றும் மூளை அப்புறம் உடல் உறுப்புகள் வந்துட்டு உருவாக்குறதுக்கு வந்துட்டு துணை புரியுதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த அட்டவணையை பாருங்க. சிரசு நம்ம முதல்ல பார்த்தோம் அல்லவா, விழிகள் தான் வந்துட்டு முதல்ல உருவான ஒரு உறுப்பு. சிரசுல ஆகாய மூலக்கூறு கொண்டது. இதோட தன்மை வந்துட்டு பாதரச தன்மை. சோ இந்த விழிகள் வந்துட்டு சிரசுல வந்துட்டு விழிகள் உருவாகும் சமயத்துல வந்துட்டு மூளையில வந்துட்டு துணை அணுக்கள் வந்து படைக்கப்படுது. அதுக்கப்புறம் முதல்ல உருவாக்கப்பட்டது வந்து சுழுமுனை நாடி, பிறகு துணை அணுக்கள் வந்து படைக்கப்படுது. இந்த துணை அணுக்கள் வந்துட்டு இடைப்பாலமாக, அது தொண்டையில த்ரோட்ல வந்து இடைப்பாலமாக இருந்து உடல்ல வந்துட்டு முதல் உறுப்பை வந்து படைக்குது. அதுதான் இந்த மூலாதார உறுப்பு. அதாவது ஆண் பெண் வேறுபாடு கொண்ட உறுப்பு தான் வந்துட்டு முதல்ல படைக்கப்பட்டது. இதோட மூலக்கூறு வந்து ஆகாய மூலக்கூறு. இதோட கனிமம் வந்து பாதரச கனிமம். இது அடுத்து வர புலன் வந்துட்டு என்னன்னா செவிகளாம். இந்த செவிகள் வந்துட்டு நெருப்பு மூலக்கூறுகள், அதாவது ஹீட் தன்மை கொண்டது. இது வந்துட்டு கனிமம், இதுக்கு இணையான கனிமம் வந்துட்டு தங்கம். இந்த தங்கத்தோட ஆற்றலை கொண்டுதான் இந்த துணை அணுக்கள் வந்துட்டு குடலை வந்துட்டு படைத்திருமா உடல்ல. ஏன்னா நம்ம பார்க்கலாம், இந்த குடல் வந்துட்டு டைஜஸ்ட் பண்ணுவோம். நம்ம சாப்பிடுற சாப்பாடு வந்து செரிமானம் பண்ணதுக்காக தான் இந்த குடல் படைப்பு. இதுக்கு வந்துட்டு நெருப்பு என்ற, அதாவது ஹீட் என்ற மூலக்கூறு வந்துட்டு தேவைப்படுகிறது. அதே போல செவிகள் வந்தவுடன் அடுத்து உருவாகுறது நாசிகள் என்று சொல்றது மூக்கு. இந்த மூக்கு வந்துட்டு முகத்துல, அதாவது சிரசுல வெளியான பிறகு மூளையில வந்துட்டு அதுக்கு இணையான துணை அணுக்கள் வந்துட்டு வெளியாகும். இந்த துணை அணுக்கள் வந்து இடைப்பாலமாக இருந்து நுரையீரலை வந்து படைத்திருமா. இதோட மூலக்கூறு வந்து வாயு. அதோட தன்மை வந்துட்டு, அதோட ஆற்றல், அந்த கனிம வளம் வந்துட்டு வெள்ளி. வாயு என்ற மூலக்கூறை கொண்டு, வெள்ளி என்ற ஆற்றலை கொண்டுதான் இந்த நுரையீரல் வந்துட்டு லங்ஸ் வந்து உருவாக்கப்பட்டது. நாசிகள் வந்த பிறகு அடுத்து வருவது வந்து இந்த வாய் என்ற இந்த புலன் நீர் ஆற்றலை கொண்டு தாமிரத்தை கனிம வளமாக கொண்டு உருவாக்கப்பட்டது. வாய் வரும் அதே சமயத்துல வந்து மூளையில வந்துட்டு துணை அணுக்கள் வந்து உருவாக்கப்பட்டு, இந்த துணை அணுக்கள் வந்து இடைப்பாலமாக இருந்து இதயத்தை வந்துட்டு, அதாவது ஹார்ட்டை வந்துட்டு உருவாக்குது. இந்த ஹார்ட் வந்து என்ன செய்யும்னா, நம்மளோட பிளட்டை வந்துட்டு சுத்திகரிப்பு செய்யும், பியூரிஃபை பண்ணும். நீர் மூலக்கூறு தான் வந்துட்டு இதுக்கான ஆற்றலை தருகிறது. அடுத்து இந்த 4 புலன்களும் வந்த பிறகு கடைசியா வர்றதுதான் வந்துட்டு இந்த தொடு உணர்வு. இந்த உணர்வு வந்துட்டு உருவாகிற, நம்மளோட சிரசுல உருவாகிறப்ப இதோட மெயின் ஃபங்க்ஷன் வந்துட்டு மூளையில வந்து தலைமை சுரபி தான் வந்து செய்யணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த தலைமை சுரபி தான் வந்துட்டு உடல்ல வந்துட்டு உருவாக்குது. அதாவது உடல் என்ற அந்த ஃபுல் கம்ப்ளீட்டான அந்த பாடி வந்துட்டு உருவாக்குறது வந்துட்டு மூளையோட வேலை, வந்து தலைமை சுரபியோட வேலை. இது வந்துட்டு இள மூலக்கூறு.
இரும்பு கனிமத்தை கொண்டு இந்த உடல் உருவாக்கப்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க. இப்ப இதுல நமக்கு என்ன தெரியுதுன்னா, ஐம்புலன் வெளியாகிறப்ப மூளையிலயும் வந்துட்டு அணுக்கள் உருவாக்கப்படுது. மூளையில உள்ள அணுக்கள் வந்துட்டு தொண்டையில வந்துட்டு இடைப்பாலமாக இருந்து உடம்புல வந்துட்டு உறுப்புகளை படிக்குது. இதுக்கு தேவைப்படுற விஷயங்கள் என்னன்னா, பஞ்சபூத மூலக்கூறுகள் மற்றும் 5 கனிம வளங்கள். இந்த சாப்டர்ல முழுக்க முழுக்க என்னத்தை பத்தி பேசியிருக்காங்கன்னா, எப்படி இந்த ஐம்புலன்கள் உருவானது, மூளையில துணை அணுக்கள் உருவாகி தொண்டையில இடைப்பாலமா இருந்து அதுக்கு இணையான உறுப்புகளை உருவாக்குறத பத்தி தான் பேசியிருக்காங்க. பட் நான் உங்ககிட்ட இதுக்கு மேல என்ன நான் ஷேர் பண்ணலான்னு இருக்கேன்னா, இந்த ஸ்லைட்ஸ் நான் செய்யறப்ப நான் உணர்வு பூர்ணமா உணர்ந்த சில விஷயங்களை தான் நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கலாம்னு இருக்கேன். நான் சமீபத்துல ஆதி சிவனார் கொடுத்த அன்பாலயத்தோட அருள் உரையை நான் கேட்டிருக்கேன். ஒவ்வொரு அருள் உரையும் வந்துட்டு மெசேஜஸையும் வந்துட்டு நான் மறுபடியும் கேட்டு அதை டீகோட் பண்ணி அது என்னதான் சொல்ல வராங்க அப்படின்னு நான் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுவேன். அதே போல இந்த அருளுரையும் நிறைய தடவை நான் அது கேட்டிருப்பேன். பட் ஆனா இந்த ஸ்லைட்ஸ் நான் செய்யறப்ப எனக்கு சில விஷயங்கள் உணர்வு பூர்வமா உணர்ந்ததுதான் நான் சொல்ல முடியும். உறுப்புகள் உருவாக்குறதுக்கும் இயக்கிறதுக்கும் இந்த தொண்டை தான் இடைப்பாலமா இருக்கு. ஏன்னா அதுக்கு மேல நம்ம சிரஸ்ல உள்ள மூளையோட கனெக்ட் பண்ணி அதோட ஆற்றல்கள் தான் உள்ள போகுதுன்னு பார்த்தோம். இந்த விஷயத்த அவர் சொன்ன அருள் உரையோட என்னால கனெக்ட் பண்ணி உணர முடிஞ்சிச்சு. அது என்னன்னா, இந்த விசுத்தி சக்கரம் சொல்றாங்கல்ல, அது விஷத்தை சுத்திகரிக்கிறதுனாலதான் அதை விசுத்தி அப்படின்னு சொல்றாங்க. இந்த பாதரசம் ஒரு அமிர்தம் மாதிரி. இது மேலிருந்து கீழே வரனால அதுக்கு விஷம் கலப்பு கொண்டு இருக்குமா. ஏன்னா அது ஒரு பாதுகாப்பு கவசம் மாதிரி. ஆன்ம துகளுக்கு அது பாதுகாப்பு மாதிரி. அதுல விஷம் சிறிது கலந்துருக்குமா. விஷத்தோட தான் அந்த அமிர்தம் வருமா. பாதரசம் காந்த ஆற்றல், அது ஈச துகள்கள், அதாவது பரமாத்மா கிட்ட இருந்து எசன்ஸ் நம்ம சொல்றோம் அல்லவா. சோ இந்த பாதரசத்தோட தன்மை என்ன? காந்த ஆற்றல். இந்த காந்த ஆற்றல் தன்மை ஒளி, லைட், விஷத்தன்மை கொண்டது பாதரசம். சோ இத தொண்டையில போய் சுத்திகரிப்பு பண்ணி அதுக்கப்புறம் இந்த பாதரச ஆற்றல்கள் அனாகத சக்கரத்துக்கு கொடுக்கப்படுது. சுத்திகரிப்பு பண்ணி கீழே இறங்கி அதுக்கப்புறம் அந்த ஆற்றலை நம்ம சுவாதிஸ்தானத்துல இயங்கு சக்தியை சுவாதிஸ்தானத்துல நம்ம சேவ் பண்ணுது. அதுக்கப்புறம் அதோட அமிர்த தன்மை கீழே இருக்கு. மறுபடியும் மேலே ஏறி போவதுக்கு அதுக்கு வெப்ப சக்தி தேவை. அது வெப்ப சக்தியோட தன்மை ஓசை, சவுண்ட். இது கீழே இருந்து மேல் நோக்கி போகும். உயிரை போய் சேர்றதுக்காக இந்த ஆற்றல் உயிர் சக்தியை நோக்கி மேல போகும். அப்ப இந்த ஆற்றல் வெப்ப சக்தியால அந்த ஓசையோட துணை கொண்டு, ஓசை என்ற தன்மையோட இது மறுபடியும் கீழே இருந்து மேலிருந்து வந்த அந்த மூலக்கூறுகள் இங்க அமிர்தமாக உருவாகி எல்லாம் ஒன்று சேர்ந்து இது மேல் எழும்பும். சோ மேல ஒவ்வொரு சக்கரமா எழுது மேலே இருக்கிற நம்மளோட அந்த உயிர் அணுவோட இணைந்த பிறகு இந்த உயிர் அணு கடைசியா ஆன்மாவோட போய் கலப்புருமா. இதுதான் அதோட ப்ராசஸ். இல்ல வெப்ப ஆற்றல் பத்தி பேசியிருக்காங்க. இது ஓசையும் சொல்லியிருக்காங்க. ஓசை எப்படின்னா சவுண்ட். இந்த வெப்ப ஆற்றல் சுத்த உஷ்ணம். இது நம்ம மேல ஏறணும்னா நம்மளுக்கு ஓசை ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஓசைனா அதனாலதான் ரொம்ப பேர் சாண்டிங் செய்யறாங்க. மந்திர உச்சாடல் செய்யறதுனால ஒரு காரணம் ஏன்னா அது வெப்ப சக்தி, அதாவது சுத்த உஷ்ணம் மேல் எழும்பிடுது. சோ இதுதான் ஒட்டுமொத்த ப்ராசஸ். கீழ இருந்து வர ஆற்றல்ல அதனால சேமிக்கப்படுற அந்த கழிவுகள்னால்தான் நம்மளுக்கு ஆகாய மூலக்கூறுகள் மேலிருந்து கீழே எல்லா சக்கரத்துக்கும் கரெக்டா போய் சேர மாட்டுது அப்படின்னு அந்த மெசேஜ்ல குறிப்பிடுறாங்க. சோ இது உண்மைதான். ஏன்னா நம்ம பாக்குறோம், நீங்க நம்ம பாக்கலாம் இந்த புக்ல சயின்டிபிக்காவும் நம்ம பாக்குறோம், விஞ்ஞானமா என்ன சொல்றாங்க நம்ம பாக்குறோம். அப்ப இந்த தொண்டையில இத்தனை விஷயங்கள், இத்தனை நரம்புகள் இருக்கு. பாடி ஃபுல்லா நம்மளுக்கு இயங்கணும்னா கண்டிப்பா இதோட நரம்புகளோட இந்த இடைப்பாலம் கண்டிப்பா தூய்மையா இருந்தாதான், ப்ராப்பரா ஃபங்க்ஷன் பண்ணாதான் நம்மளோட ஓவரால் இயக்கம் சீரா இருக்கும். இல்லைன்னா இருக்காது. சோ இந்த விஷயத்த நான் உணர்வுபூர்வமா இந்த ஸ்லைட் சிறப்ப எனக்கு புரிஞ்சுது. அடுத்து நம்ம பார்க்க போறது இந்த பார்க்கடலை கடைந்த சம்பவத்தை பத்தி. ஆதி சிவனார் அதோட தாற்பயத்தை பத்தி அவர் பேசியிருந்தாரு. அதோட என்னோட புரிதல், என்னோட உணர்வு நிலையதான் நான் இந்த இமேஜா நான் போட்டிருக்கேன். எல்லாத்துக்குமே தெரியும் பார்க்கடல் கடைந்த சம்பவம். அதுக்கு முன்னுக்கு பரமாத்மா யாருன்னு பார்க்கலாம். பரமாத்மான்னு இங்க நம்ம சொல்லப்படுறது யாருன்னா நம்ம சிவபெருமான் தான்.
ஏன்னா அவருக்குள்ளதான் வந்து அனைத்து ஆன்மாக்களும் வந்து அடக்கும். அவரைதான் வந்துட்டு முதன்மை பாதரசம்னு சொல்றாங்க. எல்லாருமே அவரை நோக்கிதான், அவர் கூட கலக்கணும் தான் எல்லாருமே வந்து முயற்சி செஞ்சுட்டு இருக்காங்க. சோ அப்படிப்பட்ட பரமாத்மா தான் வந்துட்டு நம்மளோட முதன்மை பாதரசம். அந்த முதன்மை பாதரசத்துக்கு வந்துட்டு நஞ்சு, அதாவது விஷத்தன்மை இல்லை. மற்ற ஆன்மாக்களுக்கு, மற்ற பாதரசத்துக்கு வந்துட்டு நஞ்சு கலப்பு உள்ளது. சோ அதே போல இந்த விடுதலை, மனிதராக பிறந்து விடுதலை அடைந்த ஆன்மாக்கள்லாம் இருக்கு அல்லவா, அதெல்லாம் வந்துட்டு அதோட விஷத்தன்மையை முறித்த பிறகுதான் அதால வந்துட்டு விண்ணேற முடியும். விஷம் இருக்கிற ஆன்மாக்களால வந்துட்டு பரமாத்மா வந்து சேர முடியாது. சோ இந்த விடுதலை அடைந்த ஆன்மாக்கள்லாம் வந்துட்டு விஷத்தன்மையை முறித்த பிறகுதான் அத விண்ணேறி செல்கிறது. சோ பார்க்கடலை கடந்த சம்பவத்தை பத்தி ஆதிசிவனார் என்ன சொல்றாருன்னா, எல்லாத்துக்கும் தெரியும். எப்படின்னா, தேவர்களும் அசுரர்களும் சேர்ந்து இந்த பார்க்கடலை கடையிறப்ப முதல்ல வெளிவந்தது வந்துட்டு இந்த விஷம், ஆழகால விஷம். இந்த விஷத்தை தான் வந்துட்டு சிவபெருமான் பருகுனாரு, பருகி தொண்டைக்குழியில வச்சுக்கிட்டாரு. அதனாலதான் அவரை நீலகண்டன்னு சொல்லுறோம். ஆனா இதோட உண்மையான தாற்பயம் என்ன அப்படின்னு அவரே சொல்லியிருக்காரு. அவரோட வரிகளை நான் படிக்கிறேன், நீங்க கேளுங்க. தேகம் என்பதே பார்க்கடலாகும். இப்பூமியும் அதில் வாழ்கின்ற வாழ்வும் புற சூழலும் இயக்கமும் கடல் போன்றதே. இதில் ஆட்பட்டு வாழ்ந்து நிலைத்து பின் பிறவி கடப்பதே இதோட தாற்பயம்னு சொல்லியிருக்காரு. அது எப்படின்னா, இந்த கடல் தான் வந்துட்டு நம்பலாம். இந்த கடல்ல வந்துட்டு வர அந்த விஷயங்கள், வாழ்கின்ற வாழ்க்கை, அதோட புற சூழல்கள், அதோட இயக்கம், இது எல்லாத்தையுமே வந்துட்டு நம்ம அதுல ஆட்பட்டு வாழ்ந்து அதுல நிலைத்து அப்புறம் அந்த பிறவியை கடக்கிறதா வந்துட்டு அதோட தாற்பயம்னு இதுல சொல்லியிருக்காரு. இத நான் எனக்குள்ள இன்னும் ஆழமா போய் சில உணர்வை வந்துட்டு எனக்கு ஏற்பட்டது. அது என்னன்னா, இந்த பார்க்கடல் சொல்றாங்கல்ல, இந்த பார்க்கடலை நீங்க கடையறத நீங்க பாருங்க. 2 பேர் கடையறாங்க. அசுரர்களும் கடையறாங்க, தேவர்களும் கடையறாங்க. ஏன் ஒரு ஆள் கடையல? ஏன் ஒருத்தர் மட்டும், அசுரர்கள் மட்டும் சேர்ந்து 2 சைட்டு அசுரர்கள் கடந்திருக்கலாமே, அல்லது 2 சைட்டுமே வந்துட்டு தேவர்கள் கடந்திருக்கலாமே. ஏன் 2 சைட்டு வந்து அசுரர்கள், ஒரு சைட்டு வந்துட்டு தேவர்கள் கடையறாங்க? இதை வந்துட்டு என்னால வந்து லா ஆஃப் ஒனோட கனெக்ட் பண்ண முடியுது. எப்படின்னா, நம்ம பத்த டென்சிட்டில இருக்கும் அல்லவா, இதுல வந்துட்டு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம வந்து போலாரிட்டி வந்து சூஸ் பண்ணணும். நம்மளுக்கு ஈக்குவலா நல்லது கெட்டது கொடுத்திருக்காங்க. நம்ம வாழ்க்கையில வந்துட்டு இது 2மே இருக்கு, நம்மள சுத்தி சம அளவுல இருக்கு. நம்ம எதை சூஸ் பண்றோம், நம்ம எப்படி அடுத்த நிலைக்கு நம்ம போறோம் அப்படின்னு பொறுத்துதான் இந்த டென்சிட்டியோட வந்துட்டு இந்த கிராஜுவேஷன் கிரைட்டீரியா சொல்லுவாங்க. நல்லது கெட்டதும் வந்துட்டு சமமா கொடுத்திருக்காங்க. அதுதான் இத வந்துட்டு எனக்கு இத பாக்குறப்ப, இந்த நிகழ்வை நம்ம பாக்குறப்ப வந்துட்டு அதோட என்னால கனெக்ட் பண்ணிக்க முடியுது. அதுக்கும் மேல எனக்கு என்ன தோணுதுன்னா, இந்த வாழ்க்கையில வாழ்ந்து அதுல ஆட்பட்டு அதுக்கப்புறம் நிலைத்து முன்னேறது ஒரு பக்கம் இருந்தாலும், ஒரு ஆன்மீக வகையில எனக்கு எப்படி தோணுதுன்னா, இந்த கடல்ல வந்துட்டு நம்ம தேகம்னா இந்த மத்த கொண்டு கடையிறாங்க. எப்படின்னா, நம்ம தேகத்தை நம்ம மத்த கொண்டு கிடைக்கிற மாதிரி நம்ம அகப்பயணத்துல நம்மள கரையணும். இந்த அகப்பயணத்துல நாம கடையிறப்பதான், அகப்பயணத்துல போகிறப்பதான் நமக்குள்ள உள்ள அந்த நஞ்சு, அந்த விஷயம் வந்து வெளியாகும். உள்ள இருக்கிற அந்த தீமை, அந்த அறியாமை என்ற அந்த விஷயங்கள்லாம் வந்து நம்மளை விட்டு வெளியே போகும். அதுக்கப்புறம் இன்னமும் கடையணும், இன்னமும் கடைய இன்னமும் அகப்பயணத்துல போக போக நமக்குள்ள உள்ள நல்ல ஆற்றல்கள் எல்லாம் வந்துட்டு வெளியே வரும். எப்படி இந்த இந்த பார்க்கடல கடையிறப்ப விஷம் வந்த பிறகு அதுக்கப்புறம் நிறைய நல்ல ஆற்றல்கள் எல்லாம் வெளியே வந்தது அல்லவா, அதே போல நாம கடையிறப்ப, அகப்பயணம் என்ற மத்தை கொண்டு நம்ம கடையிறப்ப நம்மளுக்குள்ள உள்ள ஆற்றல்கள் வெளியே வரும். ஆற்றல்கள் வந்தாலும் பத்தாது, இன்னமும் கடையணும், இன்னமும் கடைய கடைசியா மிஞ்சி இருக்கிறது தான் வந்துட்டு சுத்தப்படுத்தப்பட்ட அந்த அமிர்தம். இந்த அமிர்தம் தான் கடைசியா நம்ம கிட்ட இருந்து, நம்ம உடம்புல இருந்து கீழிருந்து மேல் நோக்கி உயிரை அடைந்து அதுக்கப்புறம் ஆன்மாவோட சேர்ந்து இந்த ஆன்மா வந்துட்டு பரமாத்மாவோட இணைகிறது. சோ இது வந்துட்டு நம்ம ஆன்மீக வகையிலையும் வந்து நம்ம இத கனெக்ட் பண்ணலாம். இந்த ஸ்லைட் நான் செய்யறப்ப எனக்கு உணர்த்தப்பட்டது. இது மேபி உங்களுக்கு ரெசனேட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். யாராருக்கு இது உங்களால வந்துட்டு இத கனெக்ட் பண்ணிக்க முடியுதோ இந்த விஷயத்த, நீங்க வந்துட்டு கமெண்ட்ல ஓம் முருகான்னு கமெண்ட் பண்ணுங்க. அதே போல நீங்க கேக்குறப்ப உங்களுக்குள்ளேயும் ஒரு கேள்வி எழுதா, இல்ல உங்களுக்குள்ள வேற மாதிரி ஒரு உணர்வு தோணுதா? ஏன்னா எல்லாத்துக்கும் எல்லா உணர்வு வந்து வேறுபடும், எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்காது. இந்த ஒரு சென்டென்ஸ் நான் படிக்கிறப்பே வந்துட்டு என்னோட உணர்வு நிலை வந்துட்டு அந்த விஷயங்களை வந்து எனக்கு உணர்த்தது. இதே விஷயத்த நீங்க படிக்கிறப்ப உங்களுக்கு வேற மாதிரி, இன்னும் டீப்பா, இன்னும் ஆழமா உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரிய வரலாம். அப்படி ரெசனேட் பண்ணுச்சுன்னா ஓம் முருகான்ட்டுன்னு காமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. முருகப்பெருமான் கொடுத்த இந்த மூளை என்ற புத்தகத்தோட ஞான தேடுதல் இன்னும் முடியல.
அடுத்த அத்தியாயத்தில் நம்மளோட ஞான தேடுதலை நம்ம தொடருவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி என்னை ஃபாலோ பண்ணுங்கள். மேலும் புதுசாக பார்க்குறவங்க ப்ரீவியஸ் வீடியோவை கண்டிப்பாக பாருங்கள். நன்றி.